200 கோடி மோசடி, கதரும் மக்கள். மோசடி மன்னன் தலைமறைவு. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. நாமக்கல்லில் நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் பண மோசடி, நிதி நிறுவன அதிபர் தலைமறைவு. பணம் கட்டி ஏமாந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் புகார் மனு. நாமக்கல் மாவட்டம் பரளியை அடுத்த கங்காணிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பொன்னுவேலப்பன். இவர் நாமக்கல் நகரில் சந்தைப்பேட்டை புதூரில் பாலாஜி என்ற பெயரில் கடந்த 35 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிதி நிறுவனத்தில் நாமக்கல் மோகனூர், பரமத்தி வேலூர் பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் பணம் செலுத்தியுள்ளனர். அந்த பணத்திற்கு 100க்கு 1.25 ரூபாய் வட்டி தந்துள்ளார் நிதி நிறுவன அதிபர் பாலாஜி. இதனை நம்பி பலரும் இந்த நிதி நிறுவனத்தில் டெபாசிட் செய்துள்ளனர். ஆரம்பத்தில் பணம் கட்டியவர்களுக்கு முறையாக வட்டி தொகை தந்துள்ளார் பாலாஜி. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. நிதி நிறுவனத்தில் பணம் கட்டியவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இந்த நிதி நிறுவனத்தை நம்பி ஏராளமானோர் பணம் கட்டியுள்ளதாகவும் கோடிக்கணக்கில் மோசடி நடந்துள்ளதாகவும் அந்த பணத்தை சுருட்டி கொண்டு பாலாஜி தலைமறைவாகி விட்டார் எனவும் பணத்தை மீட்டு உரியவர்களிடம் திருப்பி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நிதி நிறுவனத்தை நம்பி ஏமாந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் பண மோசடி, நிதி நிறுவன அதிபர் தலைமறைவு. பணம் கட்டி ஏமாந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் புகார் மனு. நாமக்கல் மாவட்டம் பரளியை அடுத்த கங்காணிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பொன்னுவேலப்பன். இவர் நாமக்கல் நகரில் சந்தைப்பேட்டை புதூரில் பாலாஜி என்ற பெயரில் கடந்த 35 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிதி நிறுவனத்தில் நாமக்கல் மோகனூர், பரமத்தி வேலூர் பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் பணம் செலுத்தியுள்ளனர். அந்த பணத்திற்கு 100க்கு 1.25 ரூபாய் வட்டி தந்துள்ளார் நிதி நிறுவன அதிபர் பாலாஜி. இதனை நம்பி பலரும் இந்த நிதி நிறுவனத்தில் டெபாசிட் செய்துள்ளனர். ஆரம்பத்தில் பணம் கட்டியவர்களுக்கு முறையாக வட்டி தொகை தந்துள்ளார் பாலாஜி. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. நிதி நிறுவனத்தில் பணம் கட்டியவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இன்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இந்த நிதி நிறுவனத்தை நம்பி ஏராளமானோர் பணம் கட்டியுள்ளதாகவும் கோடிக்கணக்கில் மோசடி நடந்துள்ளதாகவும் அந்த பணத்தை சுருட்டி கொண்டு பாலாஜி தலைமறைவாகி விட்டார் எனவும் பணத்தை மீட்டு உரியவர்களிடம் திருப்பி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த நிதி நிறுவனத்தை நம்பி ஏமாந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.